தண்டர் போல்ட்டுக்கான ப்ரீமியர் ஷோ முடிஞ்ச நிலையில் இப்போ அந்த படத்துக்கான இயர்லி ரிவ்யூஸ் அண்ட் ரியாக்ஷன்ஸ் வந்துட்டுருக்குது. ஸோ அது இப்படி வந்துட்டுருக்குது. அது மட்டும் இல்லாமல் மெயினாக 2 போஸ்ட் கிரெடிட் சீனை பற்றின லீக்டும் வந்திருக்குது. ஸோ அது 2 பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மோஸ்ட்லி இந்த மாதிரி ப்ரீமியர் ஷோ போட்டாலே பெரும்பாலும் வர எல்லா படத்துக்கும் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் அதிகமாக வரும். அது மட்டும் இல்லாமல் நெகட்டிவ் ரிவ்யூஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப கொஞ்சமாக தான் இருக்கும். அந்த வகையில் தண்டர் போல்ட் படத்துக்கு அதிகமாகவே பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்திருக்குன்னு சொல்லலாம். அதுவும் குறிப்பாக சொல்லப்போனால் MCU படங்களில் எண்டு கேமுக்கு அப்புறமா அடுத்து ஒரு பெஸ்ட்டு படம்னா அது இந்த படம் தான்ற லெவலுக்கு கூவிட்டு இருக்காங்க. ஸோ இதில் என்ன ஒரு பிரச்சனைனா, இந்த மாதிரி அதிகமான பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வரதெல்லாம் நார்மலாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஜென்ரல் ஆடியன்ஸ் கிட்ட அதே மாதிரி பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வாங்குமான்னு கேட்டால் அது மிகப்பெரிய சந்தேகம் தான். பட் அது நெகட்டிவ் ரிவ்யூஸ் வாங்கும்னு சொல்ல முடியாது. அண்ட் அந்த வகையில் இந்த படம் எப்படி அமைய போகுதுன்னு ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் தெரியும். பட் இப்போ வந்த வரைக்கும் பார்த்தோம்னா செம்ம ஃபென்டாஸ்டிக்காக இருக்குன்னா எல்லோரும் சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த டீமுக்குள்ளே இருக்கிற அந்த கோஆர்டினேஷன்ஸ் அண்ட் அந்த கெமிஸ்ட்ரி எல்லாமே ரொம்பவே பக்காவாக ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு ரிவ்யூஸ் வந்துருக்குது. அதுவும் இல்லாமல் ரிவ்யூஸ் சொன்ன நிறைய பேருக்கு இந்த படம் பர்சனல் ஃபேவரட்டாகவே எனக்கு இது மார்வல் டாப் லிஸ்ட்டில் இருக்குன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆல்சோ இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் அப்படின்னு சொல்லப்படுறது டிபிக்கல் MCU ஃபார்மெட்டில் இருக்கிறதாகவும், அதே மாதிரி இந்த படம் டோட்டலாக பார்த்து முடிக்கும் போது இன்ஃபினிட்டி சாகாவில் ஒரு படத்தை பார்த்த மாதிரியான ஃபீல் கொடுக்குறதாகவும் சொல்கிறாங்க. அது ஒரு வகையில் பாசிட்டிவாகவும் அமையலாம், நெகட்டிவாகவும் அமையலாம். ஏன்னா இன்ஃபினிட்டி சாகாலாம் தாண்டி எங்கேயோ வந்தாச்சு. ஸோ ஸ்டில் இன்னமும் இன்ஃபினிட்டி சாகாவில் உள்ள மாதிரியே ஒரு படத்தை பார்த்த மாதிரி இருக்குன்னா சில பேருக்கு அது அப்பா பழைய MCU மார்வல் மூவி பார்த்த மாதிரி இருக்கும் ஃபீல் ஆகும். ஆனால் சில பேருக்கு என்னப்பா இவ்வளோ தூரம் வந்தாச்சு இன்னும் பழசையே அரைச்சிக்கிட்டு இருக்கீங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரலாம். ஸோ இது வந்து பாசிட்டிவாகவும் முடியும், நெகட்டிவாகவும் முடியும். அதுவும் நான் பார்த்த ரிவ்யூஸில் மெயினாக 2-3 பேர் இதை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இந்த படம் பார்க்குறதுக்கு ஏதோ எர்த்தில் நடக்கிற கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸி மாதிரி இருந்துச்சு அப்படின்னு. ஸோ கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸி பார்த்தா இதே மாதிரி தான் இருக்கும். அதாவது அந்த கேரக்டர்ஸ் தேடுறவங்க எல்லாருமே அவங்களுக்குள்ள செட் ஆகாமல் கடைசியில் எப்படி அவங்களுக்குள்ள ஒரு எமோஷனல் கனெக்ட் வந்துச்சு, எப்படி அவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு மிஷனை முடித்தாங்க அப்படின்ற மாதிரி தான் அந்த ஃப்ளோ ஆஃப் ஸ்டோரியும் போகும். ஸோ அதே மாதிரி தான் இதுவும் ஹேண்டில் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதன் அடிப்படையில் இதை கம்பேர் பண்ணலாம். பட் டோட்டலாக அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இருக்காது. ஏன்னா அது ஃபுல்லாகவே வந்து செம்ம கலர்ஃபுல்லாக, செம்ம ஜாயாக, செம்ம ஃபன்னாக இருக்கும். அண்ட் இது வந்து அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக எமோஷ்னலாக ரொம்ப டார்க்காக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த படம் வந்து இந்த MCUவோட இந்த ட்ராவலில் முக்கியமான படமாக இல்லையான்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எப்படின்னா வந்து இப்போ உல்வரின் அண்ட் டெட்பூல் இருக்கு இல்லையா, அது வந்து முக்கியமான படம் தான். ஆனால் அது வந்து மோர் ஃபேன் சர்வீஸபிளாகவும் அட் த சேம் டைம் என்டர்டெய்னிங்காகவும் இருந்துச்சு. பட் இந்த படம் வந்து ஆக்சுவலாகவே இப்போ உள்ள MCUக்கு ஒரு முக்கியமான படமாகவும் இருந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் அடுத்து வரப்போகிற MCU படத்துக்கு ஒரு மிகப்பெரிய அடித்தளத்தையும் போட்டிருக்கிறதாகவும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இப்போ இந்த டைம்ல இந்த படம் ஒரு முக்கியமான படம் தான் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதையே இப்போ நான் சொல்கிறேன்னா இந்த ஒரு விஷயம் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து கேப்டன் அமெரிக்கா படத்துக்கு வந்துச்சு. ஏன்னா அந்த படத்தை வந்து அவ்வளோவா யாரும் இம்பார்ட்டண்ட்டான படமே நினைக்கல. இப்போ இந்த படம் தேவையான லெவலுக்கு அதை நினச்சதுனால தான் அந்த படத்தை யாரும் பெருசாக பார்க்கவும் இல்லை, அந்த படம் ஓடவும் இல்லை. அண்ட் அதோட இந்த படத்தில் எல்லா கேரக்டருக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எல்லா கேரக்டருமே ஒரு கேரக்டர் ட்ரிவன் ஸ்டோரி மாதிரி அவங்களுக்கு பின்னாடி இருக்கிற லோன்லினஸ் அண்ட் அவங்களுக்கு பின்னாடி இருக்கிற பேக் ஸ்டோரிஸ் அண்ட் அவங்களோட டிப்ரெஷன்ஸ் அவங்களோட ஃபீலிங்ஸ் சொல்லிட்டு எல்லாத்தையுமே அழகாக காட்டி எல்லா கேரக்டருக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எல்லாருமே சூப்பராக எமோஷனல் கனெக்ட் பண்ணி கொண்டு போயிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஆல்சோ இந்த கட்டத்தில் பெரும்பாலும் எல்லாரும் மென்ஷன் பண்ணியிருக்க ஒரு ரிவ்யூ வந்து இந்த படம் வந்து எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்ற ஒரு விஷயம். ஏன்னா ஒரு படம் எமோஷ்னலாக கனெக்ட் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக அந்த படம் நமக்கு பிடிச்சிரும். அதில் உள்ள குறைகள் நிறைகள் எல்லாத்தையும் மறந்து அந்த படத்தை வந்து நம்ம என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ அதே மாதிரி இந்த படம் வந்து எல்லாருமே எமோஷ்னலாக கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு அளவுக்கான கெப்பாசிட்டி இருக்கிற படம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நான் இயர்லி ரிவ்யூஸ் படிக்க ஆரம்பிச்சிருந்து மோஸ்ட்லி நிறைய விஷயம் வந்து இந்த படம் எமோஷனல் கனெக்டாக இருக்குது, எமோஷனல் கனெக்டாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது, கிட்டத்தட்ட நான் 2-3 சீன்லாம் அழுதுட்டேன்னு கூட சொல்லி வச்சுருக்காங்கப்பா. ஸோ அந்த அளவுக்கு எமோஷனல் கனெக்ட் இருக்கிறதுனால இந்த படம் கண்டிப்பாக பொழைச்சிக்கணுன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ இப்படி எமோஷனலாக இருந்தால் ஃபன் ஃபேக்டரே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபன் ஃபேக்டரும் இருக்குது. ஸோ அந்த வேலையை தான் நம்ம ரெட் கார்டியன் பார்த்துக்கிறாரு. ஸோ இந்த படத்துக்கான ஒரு ஃபன் ஃபேக்டராக நம்ம ரெட் கார்டியன் தான் யூஸ் பண்ண போகிறாங்க. அதையும் மென்ஷன் பண்ணிட்டாங்கப்பா. இதை மென்ஷன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நான் ஆல்ரெடி ட்ரெய்லர் பார்த்தாலே தெரிஞ்சிருச்சு அவர் தான் வந்து இந்த படத்துக்கான ஒரு ரிலீஃபாக இருக்க போகிறாருன்னு சொல்லிட்டு. ஸோ அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ரொம்பவே சூப்பர் தான். ஸோ மற்றபடி ஆக்ஷன் சொல்ல போகிறது டிப்பிக்கலான அதே மார்வல் ஸ்டாண்டர்ட் தான். ஸோ எப்பயும் வந்து ஆக்ஷன் அப்படிங்கிறது ஒரு பார்ட்டில் வந்து அவங்க பெஸ்ட்டாக தான் பண்ணிடுவாங்க. ஸோ அதே மாதிரி ஆக்ஷன் அப்படிங்கிற பார்ட் வந்து இதுலேயும் சூப்பராக தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி தான் ஆக்ஷன் சூப்பராக தான் இருந்தாலும் நான் சென்ட்ரி இறக்கியிருக்காங்கன்னா கண்டிப்பாக அதுக்கேற்ற மாதிரியான ஒரு ஆக்ஷன்ஸ் தான் இருக்கணும். ஆல்சோ இதில் கிரவுண்ட் லெவல் சூப்பர் ஹீரோ இருக்கிறனால அந்த கிரவுண்ட் லெவல் ஆக்ஷனும் செம்மையாக இருக்கும். அட் த சேம் டைம் சென்ட்ரியோட அந்த பார்ட் ஆஃப் ஆக்ஷனும் சூப்பராக இருக்கும். ஸோ இது ரெண்டுத்தையும் எப்படி மிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறது நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். ஆல்சோ படத்தில் ஸ்டாண்ட் அவுட்டாக தெரியுற 2 பெர்ஃபார்மன்ஸ் சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து நம்ம எலனா பெல்லோவா அண்ட் இன்னொன்று சென்ட்ரி. ஸோ இவங்க 2 பேர் தான் வந்து ஷோ ஸ்டில்லராக இருக்க போகிறாங்க. அதாவது இந்த படத்தில் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா நமக்கு டக்குன்னு ஒரு கேரக்டர் நம்ம மைண்டுக்கு வருவாங்க தெரியுமா,
ஸோ அப்படிப்பட்ட கேரக்டராக இவங்க 2 பேர் தான் இருக்காங்க. ஸ்டாண்டர்டாகவும் தெரியுறாங்க, செம பர்ஃபார்மன்ஸு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி படத்துக்கான 7 ரிவ்யூ அண்ட் ரியாக்ஷன் வந்து ரொம்ப பாசிட்டிவாக அமைஞ்சிருக்குது. ஸோ அது ரொம்பவே ஒரு நல்ல விஷயமாக பார்க்கப்படுது. ஏன்னா இப்படி இது பாசிட்டிவாக வந்ததால் படத்துக்கான ஓப்பனிங் அப்படிங்கிறது ரொம்பவே கொஞ்சம் கிராண்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா லாஸ்ட் எம்சி மூவி கொஞ்சம் பூராக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணதால் இது கண்டிப்பாக வந்து கொஞ்சம் ஹிட்டாக்கியே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்தில் இருப்பாங்க. ஸோ அதுக்கான ப்ரொமோஷன்ஸ் தான் வந்து இப்போ பரபரன்னு போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த ரிவ்யூஸ்லாம் ஒதுக்கி வச்சுட்டு அடுத்து போஸ்ட் கிரெடிட் சீனுக்கு வருவோம். போஸ்ட் கிரெடிட் சீனை பொறுத்த வரைக்கும் 2 போஸ்ட் கிரெடிட் சீன் சூப்பராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன்று என்னென்னா, இது ஒரு ஸ்பாயிலராக கூட இருக்கலாம், அப்படின்னு நிறைய பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க. பட் இருந்தாலும் சொல்கிறேன், ஃபென்டாஸ்டிக் ஃபோர்னு ஒரு படம் வருது இல்லையா, அந்த படத்துக்கான ஒரு டீஸ் வந்து இதில் இருக்க போது. அது எப்படிப்பட்ட டீஸ்னா, ஃபென்டாஸ்டிக் 4 படம் முடியும் போது கிளைமேக்ஸில் ஃபென்டாஸ்டிக் 4 4 பேரும் வந்து அவங்க ஷிப்போட நம்ம எர்த்து 616 வந்து உழுவுற மாதிரியும், ஸோ அந்த ஷிப்பை காட்டி ஒரு டீஸ் பண்ணி ஃபென்டாஸ்டிக் 4 இங்கே வந்துட்டாங்கன்னு முடிக்கிற மாதிரி ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன் இருக்க போதாகவும், அதுக்கு அடுத்து 2வது போஸ்ட் கிரெடிட் சீன் என்னன்னா, அந்த தண்டர் போல்ட் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஒரு சின்ன ஹேஷ்ட்ரிக் இருக்கும், அதாவது ஒரு சின்ன ஸ்டார் மாதிரி போட்டிருக்கும். அந்த ஹேஷ்ட்ரிக்குக்கான ஒரு அர்த்தம் என்னென்னா, அது கடைசியாக வந்து டைட்டில் மாறப்போகுது அப்படிங்கிறது தான். ஸோ அது மாறின டைட்டில் என்னென்னா நியூ அவெஞ்சர்ஸ். ஸோ இந்த 2 போஸ்ட் கிரெடிட் சீன் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது போக இன்னொன்று இருக்கிறதாவும், அது வந்து கொஞ்சம் ரெட் கார்டினை வச்சு ஒரு ஃபன்னான போஸ்ட் கிரெடிட் சீன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. ஸோ இப்போதைக்கு போஸ்ட் கிரெடிட் சீனை பற்றின ஒரு விஷயம் வந்துச்சுன்னா அது இதுதான் இருக்குது. ஸோ உங்களுக்கு அந்த நியூ அவெஞ்சர்ஸ்ன்னு சொல்லப்படுற அந்த புது டைட்டில் பிடிச்சிருக்கா? அண்ட் ஃபென்டாஸ்டிக் 4க்கான ஒரு ஸ்பாய்லரை இந்த படத்துலேயே விட்டாங்களே, ஸோ அது உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் கீழே மென்ஷன் பண்ணியிருக்கேன். அண்ட் நீங்கள் இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு ஹைப்பாக வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த 7 ரிவ்யூ அண்ட் ரியாக்ஷன் தான் கேட்டதுக்கப்புறம் ஹைப் ஏறுனுச்சானும் மறக்காமல் கீழே சொல்லுங்கப்பா. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன எண்ணங்கள் இருந்தாலும் சரி, மறக்காமல் கீழே கொண்டு போயிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் காஸ்மோஸ் ஸ்டுடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களை நான் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அதுவரை உங்கள் டோனி சிவா. வரட்டா?